என்னை தேடி ஒரு பயணம் நாள் 17. கடைசி பீஸான பார்லேஜும் சேத்தனை விட்டு கிளம்பிட்டான். அப்ப அண்ணன் மறுபடியும் தனிமரம் ஆயிட்டியான்னு கேட்டா அதுதான் கிடையாது. ஒரு 2016-17ல இருந்து எனக்கு நண்பனா இருக்கிற என்னோட ஸ்கூல் நண்பன் இன்னைக்கு என்ன பார்க்க வந்திருந்தான் சேத்தனுக்கு. எல்லாருக்கும் ஒரு பேர் வைக்கிற மாதிரி இவனுக்கும் பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேர் வச்சுட்டேன். அது என்ன பேருன்னு யாருக்காவது புரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இங்க ஹம்தா பாஸ் ட்ரெக் ஆரம்பிச்சிருச்சு. சோ அதுக்காக தான் இவன் வந்திருக்கான். ஆனா உன்னை பார்க்க தாண்டா இவ்வளவு செலவு பண்ணி சேத்தன் வரைக்கும் வந்தான்னு ஏன் காதலியே பூ வைக்க பார்த்தான். என்ன பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு ஏன் பெட்ல எப்படி தூங்கின்னு இருக்கான் பாத்தீங்களா? சாயந்தரமா ட்ரெக்கிங்கான பொருள் எல்லாம் வாங்கணும், மணாலி போலான்னு சொன்னா. சோ நிறைய சாணி இருக்கிற ஒரு மாடு ஏத்துற வண்டிக்காரங்க எங்களுக்கு மணாலி வரையும் லிஃப்ட் கொடுத்தாங்க. என்னடா இப்படி நாத்தம் முடிச்ச சாணி வண்டியில ஏற்றமேன்னு நினைச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது ஏத்த வேண்டியான விஷயத்த தான் வண்டியில ஏத்திருக்காங்கன்னு. மணாலிக்கு வந்து ஒரு ஸ்கூட்டியை ரெண்ட் எடுத்துட்டு இவனோட ட்ரெக்கிங்கை பத்தி சில டீடைல்ஸ் எல்லாம் கேட்கணும்னு சொன்னான். சோ இந்த ட்ரெக்கை ஆர்கனைஸ் பண்ற அந்த அட்வென்ச்சர் கம்பெனிக்கு போயிட்டோம். உங்களுக்கு தெரிஞ்சது சேத்தன்ல வெறும் 17 நாள் தான். ஆனா நான் சேத்தனுக்கு வந்து கிட்டத்தட்ட 45 நாள் ஆச்சு. இந்த 45 நாள்ல நான் ஒரு நாளும் சேத்தனை விட்டு கீழே வந்ததில்ல. இத்தனை நாள் கழிச்சு கீழே வந்து இவ்வளவு கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுச்சு. சீக்கிரமா சேத்தனுக்கு போயிடலாண்டான்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் எனக்கு ட்ரெக்கிங்க்கு தேவையான சில பொருளையும் வாங்கிட்டோம். நம்ம வீட்டுல இருந்து கிளம்பி பல மாசம் ஆச்சு. இத்தனை மாசத்துல நம்ம சாப்பிடுற ஃபர்ஸ்ட் பிரியாணி இது. அதுவும் சேத்தன்ல இத்தனை நாள் தினம் ஒரு மைல்டான டேஸ்டியா சாப்பிட்டு இருந்துட்டு திடீர்னு இந்த பிரியாணியை சாப்பிட்ட உடனே ஒரு எமோஷன்ல அண்ணன் கண்ணு வேர்த்திருச்சு. அப்புறம் நைட்டோட நைட்டா ஸ்கூட்டி எடுத்துன்னு சேத்தனுக்கு வந்துட்டோம். இன்னைக்கான நாளே ஒரு மாதிரி எமோஷனலா தான் போச்சு. ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் சேத்தனை விட்டு போய் தான் ஆகணும். ஸோ அன்னைக்கு எப்படி ஃபீல் ஆகுன்றத நான் இன்னைக்கே ஃபீல் பண்ணிட்டேன். ஸோ நாளைக்கு பார்க்கலாம்.